மத்திய அமைச்சர் சுரேஷ் பிரபு இன்று தாக்கல் செய்துள்ள 2016-17 ஆண்டிற்கான ரயில்வே பட்ஜெட்டுக்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பெண்களுக்கு 58 வயசுக்கு மேல் வந்தாலே 50% கொடுத்தாங்க. ஆண்களுக்கு 60 வயசுக்கு மேல் 40% கொடுத்தாங்க. இப்போ 50% கொடுக்குறதுன்னு சொல்லும்போது வரவேற்கத்தக்கதான் ஒண்ணு. இந்த பட்ஜெட்ல 14 கோடி பேருக்கு ஆன்லைன் மூலமாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதன் மூலமாக இடைத்தரகர்கள் அப்புறம் லஞ்சம் இதெல்லாம் இல்லாம நிறைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இது நிச்சயமா வரவேற்கத்தக்கது ஒண்ணு. வரவேற்கிறேன். ரிசர்வேஷன் பண்ணாத கோச் நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று ரிசர்வேஷன் பண்ண 139க்கு போன் பண்ண போன் மூலமா செஞ்சோம்னா கேன்சல் ஆயிரும். அதுவும் வரவேற்கத்தக்கது. இது நல்ல வரவேற்கத்தக்கம். முந்தி 40% ஆண்களுக்கு இருந்து பெண்களுக்கு 50% இருந்தது. இப்ப ஈக்குவலா 2 பேருக்குமே 50% கன்செஷன் கொடுத்திருக்காங்க. என்ன மாதிரி ரிட்டையர் ஆன மனுஷங்களுக்கு வயதானவர்களுக்கு ரொம்ப இது உபயோகமா இருக்கும். அதோட மட்டும் இல்ல, ரயில்வேல மேற்கொண்டு எல்லா பெசிலிட்டியும் நிறைய பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சுரேஷ் பிரபுடைய நல்ல ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர் மினிஸ்டர் அவர் நல்லா பண்றாரு.